அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான். ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாரும் கிடைக்கும். கிரகநாதர்கள் மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார். பங்குனி மாதன்றதுக்காக சூரியன் கூடயே புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருப்பார். அப்புறம் சுக்கிரன் இருப்பார். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா, பாம்பு ராகு கூட இருக்குது. சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான். ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைச்சி காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதன் சுக்கிரன் தான் பண்ண முடியும் அவர்கள். அதனால் இந்த புதன் வக்கரமாகினாலே பாம்பு அடக்கிறார் சர்பத்தை. அதே மாதிரி வக்கரமாகிட்டு கீழே இறங்கிடுவார். அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில். சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் மாசி மாதத்து வரைக்கும் 2026 அது வரைக்கும் கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம். அதனால் இது கவலைப்பட தேவையில்லை. கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம். ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே. ஏன்னா எப்போதும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம். இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் காணாமல் போகும், தொலையும், பாழாகும். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இந்த வருஷம் முடியும் போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே, சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், எல்லாம் ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க. கொடுக்குறாங்க. நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது, நல்லது. ஏன்னா செவ்வாய் கடகத்துக்கு பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று பின்னாடி குரு புது வருஷத்தில் மாறினவுடனே நமக்கு ரொம்ப சௌரியம். மிதனத்துலேருந்து அழகாக பார்ப்பார். சனீஸ்வரனை பார்க்குறார், ரொம்ப கவலை இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அருமை இருந்ததுன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார். அது வரைக்கும் நமக்கு சனியினோட ராகு பரமனண்ட்டாக இருப்பார். ஒரு வருஷம் 11 மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுத்துவனோடு வாழறோம். சர்ப்பங்கள் வளைவு இருக்குது. நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம், சந்தோஷம் வேணால். மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது. பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமே நான் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு எந்தியோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தானா லைஃப்பில் மனசில் ரொம்ப குடைச்சல் வரும், உடம்பு பாடி வரும். அது நீங்கள் பகவானை பிடிக்கணும், நான் கையில் இல்லை. அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்றானே அப்படின்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உறவுகாரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காம இருங்க, அது போதும். ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் மாற்றம் கிடையாது. செவ்வாய் கீழே வருவார், கடகத்துக்கு வருவார். அழகாக பார்ப்பார். பின்னாடி சூரியனில் பார்க்கக்கூடிய அமைகள் சனியிலும் பார்ப்பார். இந்த ராகு கீழே இறங்கிற உடனே புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம். அது வரைக்கும் அமைதியாக ரிஷபத்தில் இருக்கிற குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பரிவர்த்தனை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்ப்பங்கள் அவங்களெலாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். குரு, சுக்கராச்சாரியார், புதன் 2 பேர் தான் சர்ப்பனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவள் இருக்குது. மற்றவங்களெல்லாம் கிடையாது. அதனால் வரும்போது நமக்கு தெம்பு, தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும், நன்னா வாழ முடியும். ஒரு குறையும் இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அடிக்கடி சனீஸ்வரர் வக்கரமாறுது, குரு வக்கரமாறுதுன்னு பயப்பட வேண்டாம். புது வருஷத்தில் இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே, நமக்கு தெளிவாக கிளியராக புரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க, ஒன்றும் விடாதீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் அவங்களெல்லாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும். எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் நம்ம நாட்டில் பார்த்தா பணத்தை நூண்டு கொடுக்குறாரு, ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம எப்படி வாழறது கேட்பீங்க. மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார். நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டப்போ ட்ராப் பண்ணிக்கிறீங்கள, சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போதும். அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுப்பார். ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம நாட்டை பற்றி இப்படி தான். இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
இந்த பங்குனி மாதம் குரோதி வருஷம் நிறைவு காலம். எப்போதுமே ரிசல்ட் ஓரியேஷன் இந்த மாதிரி ஃபைனலில் வரும்போது தெரிஞ்சிடும் மாதிரி இப்போ தெரிய போகிறது எல்லாமே. இந்த தனுசனுடைய 4ஆம் வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் சுக்கிராச்சாரியர் உட்கார்ந்துருக்கார். ஸோ 6ஆம் வீட்டு அதிகாரி 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் வீட்டு அதிகாரியே லாபஸ்தானாதிபதி. அப்போ அவர் உட்கார்ந்து உச்சம் பலமாக இருக்கார். சரி, 4ஆம் வீட்டு அதிகாரியே ஜென்மத்துக்குரிய குரு சம்பந்தப்பட்டவர் அங்கே உட்காந்துருக்கார். நல்ல 6ஆம் வீட்டில் மறைவாக உட்காந்துருக்கார். ஸோ 4ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு உள்ள குருவே 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 6ஆம் வீட்டில் உட்காந்துருந்தனால தப்பு ஒன்றும் இல்லை. கடன் பட்டிருக்கோம், நம்ம கடன் பட்டதை நிறைவேற்றணும். கடன் பட்டு அடைக்கணுமா வேணாமா? நான் அவருக்கு கடன் பட்டிருக்கேன்னா ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது செயல்படணும் வேணாமா? ஒருத்தர் நமக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காருன்னா நன்றி விசுவாசம் காட்டி அவர் நல்ல அவளுக்கு சந்தர்ப்பம் வரும்போது செஞ்சு முடிச்சிடணும். அது ஒரு திருப்தி இருக்கும், மன திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் குரு மெனக்கிட்டு சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா இந்த பங்குனி முடிய போகுது. பங்குனி மாதத்தோடு இந்த குரோதி வருஷம் முடிஞ்சு போயிடுறது. அதுக்காக வேண்டி அப்படியும் கூட இருக்கலாம். அந்த சுக்கிராச்சாரியர் அமர்ந்து அருமையாக உட்காந்து அங்கேருந்து இவருக்கு சுக்கிரனுக்கெல்லாம் ஒரே பார்வை தான். குருக்கு மாதிரிலாம் 3 பார்வையெல்லாம் கிடையாது. விச்சிகத்தை பார்க்குறாரு. விச்சிகத்தில் என்னத்தை இருக்குது குரு அங்கே சம்பந்தம் செவ்வாய் கடகத்தில் உட்காந்துருவார். கடகத்தில் உட்காரும்போது மறைவு ஸ்தானம் தனுசுக்கு இல்லையா? தனுசுக்கு தனுசனுடைய மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்தில் அந்த சுக்கிராச்சாரியார் சொல்லப்படக்கூடிய அந்த ரிஷபத்தை சம்பந்த சுக்கிராச்சாரியர் குருவோட தொடர்பு கொண்டு கடகத்தில் உட்காந்து செவ்வாய் சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். தனாதிபதி வீரியஸ்தானாதிபதி சனீஸ்வரர் கூடையே புதன் மீனத்திலிருந்து வக்கரமாகி கடத்திரம் சொல்லக்கூடிய புதன் சுகஸ்தானில் உட்கார்ந்து வக்கரமாகி சுக்கிரரோடு உட்கார்ந்துருக்கார். கூடையே ராகு உட்கார்ந்துருக்கார். சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கார். சனீஸ்வரர் விஸ்வாவசு வருஷத்தில் மாசி மாதத்துலாம் போகிறார். இப்போ 2026, இப்போ தான் 25 முடிஞ்சு 26 கடைசியில் வரும். அதனால் இப்போது நமக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கார். ராகு கும்பத்தில் வரல, சித்திரை மாதம் தான் வருவார். இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிராச்சாரியர் ராகு கூடிய புதன் சூரியன் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை ஆயிடுது. வெறும் சுக்கிராச்சாரியர் இருந்தால் புதன் இருந்தால் ராகுக்கு எதுக்குள் வாய முடின்னு செஞ்சிடும். சூரியன் இருந்ததுன்னா அப்படியே கபக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சுக்கிரன் புதன் வக்கரமாகி வான் பண்ணிட்டு கீழறங்கி சனீஸ்வரனோட பிடிக்கிறார். சனீஸ்வரன் உங்களுக்கு முக்கியமான ஆள். தனாதிபதி அவர் தான். அதே சமயத்தில் வீரியஸ்தானாதிபதி 3ஆம் வீடு இக்னிஷன் ஸ்டார்டிங் அது முக்கியம். அங்கே உட்கார்ந்துருக்கார். கும்பத்தில் உட்கார்ந்து சனீசன் புதன் வக்கரமாக கீழே உட்கார்ந்துப்பார். உட்கார்ந்ததுனால என்ன அனுகூலம்னா செவ்வாய் பார்க்குறார். ஸோ தனுசுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர். அயனசைன போகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி. ஸோ அதனால் அந்த அவருடைய சம்பந்தப்பட்ட 8ஆம் பார்வை அங்கே பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பிலே சர்ப்பத்திலே எல்லாம் மாடி நிறுத்தும். இந்த கிரகநாதர்கள்லாம் மேலே போய் ஒன்றா உட்காந்துருந்தனால ஒரு பெரிய அனுகூலம்னா செவ்வாய் சனி தனியாக விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. சந்தோஷம்தான். அது கூடாதுன்றதுக்காக தான் புதன் உட்காந்துருக்காரு. சூரியன் சுக்கிரன் புதன் பின்னாடி வக்கரமாகி புதனுக்கு இறங்கி வந்துடுவார். அது வரைக்கும் ட்ராமா அது. அதே சுக்கிராச்சாரியன் குருவும் நன்னா திருப்தியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வெளிநாட்டெலாம் போனோன்னா நம்ம நாட்டு மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த நாட்டு இந்த நாட்டு நம்ம நாட்டாலும் ஒரு பெரிய புக்கு மாதிரி வச்சு மாற்றிக்கிறாங்கல்ல. ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்துருக்கீங்கள, அது மாற்றிக்கிறாங்க பார்த்துருக்கீங்கள. அது மாதிரி ஒப்பந்தம் கைதாயிடுது.
பாருங்கள். ஸோ சுக்கிரர் தான் எல்லா சம்மந்தப்பட்ட கலைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களில் பண்பாட்டு கலைகள் எல்லாத்துலேயுமே அவர் தான். சாப்பாடு பொருள்லேருந்து அந்த தெய்வ அனுகிரகம் சம்மந்தப்படுறமுள்ள அத்தனை காரியங்களும் சரி, கட்டடக்கலையிலேருந்து சிற்பக்கலையும் சரி, எல்லா கலைகளும் சரி, குரு பூஜை முக்கியம். குரு ஸ்தானத்தில் குரு பூஜை முக்கியம். அந்த என்ன கல்லால் 4 காசு வரணும்னா மரியாதை குரு ஒப்படைச்சாகணும். அவர் தான் கொடுக்கணும். சூரியனே நேராக கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தா பரவாயில்லையே, அங்கே போய் தான் எல்லாம் வரும். அதுதான் தெரிஞ்ச சுக்கராச்சாரியர் எல்லாம் கொடுப்பார். ஆனால் துணு தான் கொடுப்பாங்க. அவரை கை நீட்டு தான் வாங்கணும். அதிக நவகிரகங்களே அதிக வலு உள்ளவர் யாருன்னா சுக்கரன் தான். என்ன பிரயோஜனம்? அவர் இருந்தால் தான் நமக்கு லைஃப்பில் வாழ்க்கை இனிக்கும், சந்தோஷப்படும், அனுபவிக்க முடியும். அது சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு ரொம்ப நன்னா இருக்கும். ஏன்னா செவ்வாய் குருக்கு வேண்டியவர் மட்டும் இல்லை, சனியும் செவ்வாயும் சுக்கிரருக்கும் தொடர்புள்ளவர் தான். குருவோடு சேர்ந்து செவ்வாய் சேர்ந்ததுன்னா சாதிச்சிடலாம். ஆனால் பணம் அவ்வளோதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்து பண்ணான்னா கொட்டும் பணம் கொட்டும், ஆனால் ஒன்றும் நிற்காது, கை விட்டு போய்டும். அங்கே செக்யூரிட்டி இருக்கிறது போதுன்ற அளவுக்கு திருப்தியாக இருக்கும். இவ்வளோ வந்தாலும் காணாமல் போய்டும். அதுதான் கலைஞர்கள்லாம் பணம்லாம் பாழாக போய்டுறது. ஒன்றும் வீடே இழுத்து போய்டும். இதெல்லாம் எவனா ஏமாற்றிடுவான். இதெல்லாம் நிறைய நடக்கும். நினைக்கிற மாதிரிலாம் அவனும் பெரிய பணக்காரங்கிட்ட சொல்லிக்கிறான், பாழாயிடும். ஸோ என்ன பண்ணாலுமே சரி, வாழ்க்கை அனுபவிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் சொத்து பற்றி நமக்கு பொறுத்து மனசுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வீடு வாசல் இருந்தே ஆகணும். ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டாவது இருந்தாலும். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொடுத்துருவான் பகவான். போதுன்ற மனநிலை அவன் தனுசு பீப்புளுக்கு வருதுனால, அந்த மக்களுக்கு வரதுனால அவங்களுக்கு இது போதும், இதே இஷ்டம். அதுலேயும் நல்லா வாழ்வாங்க. அது ஒரு குறைவும் இல்லை. அவங்களுக்கு இப்போது நம்மளை மாதிரியே மற்ற ராசிக்காரங்க மாதிரியே பற்றாக்குறை வந்துடுது, நிம்மதியற்ற போக்கு வந்துடுது. திருமணம் குழந்தை குட்டி வரும்போது, இல்லை குழந்தைகள் இது மாதிரிலாம் பிறக்கிறது, இந்த சாபம் கேடு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. நம்மளை மாதிரி மற்ற ராசிக்காரங்க மாதிரி அவங்க நிறைய இருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்தில் கிளியர் பண்ணிடுவார். அவளுடைய சம்மந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி பார்ட்டிஷன் குழந்தைகள் பிறந்ததுன்னா, பார்ஷன் அந்த மாதிரி மன பாதிப்பில் குழந்தைப்படும், அதுக்கெல்லாம் ரெமிடி நார்மலாகி ஓரளவுக்கு உலகத்தில் மற்றவங்களோட உணர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு மூளை மைண்டெல்லாம் மாறிடும், செயல்பாடெல்லாம் மாறிடும். அதே சமயத்தில் இந்த ரொம்ப நாள் உடம்பு கடுத்துன்னு எல்லாம் அவெல்லாம் உடம்பு சுகமாகி நல்லபடியாக வீடு திரும்பிடுவாங்க. இதெல்லாம் அனுப்பிரசம். வீடு வசதி வாசலில் பாதி கடன் இருந்ததுன்னா கஷ்டம்னா ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், சம்பாதிப்பாங்க, இன்கம் வரும். இல்லை அதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சதுன்னா அந்த வேலை மாற்றங்கள்லாம் வரும். 4 இடத்துல பகுதி நேர வியாபாரம், அந்த பிஸ்னஸ் என்ன சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு அனுகூலமான அமைப்பு இருக்கும். ஏன் இவங்களுக்கு சொத்து பத்து இருந்ததுன்னா அது விருத்திக்கு வரும். தோட்டம் தொடர்பு வந்து நல்லா சம்பாதிச்சு அது நல்ல விருத்திக்கு வரும். ஈல்டு வரணும்ல, தோட்டம் இருக்குது, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் விளையலைன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ அதெல்லாம் நிறைய விருத்திக்கு வரும், விளைச்சல்லாம் வரும். ஸோ மகசூல் கிடைக்கும். தன்னெல்லாம் இருக்குது. குழந்தைகள் விருத்திக்கு வந்து அதில் தந்து படித்து முடித்து எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை உங்கள் சம்பந்தம் வியாபாரத்தை அது கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சம்பாதிச்சதே படிக்கும். எத்தனை ஆற்றல்கள் இருக்கும். அனுகூலமான முறையில் உறவாரங்கள்லாம் வருவாங்க. அப்புறம் உடம்பு படுத்திடுதுன்னா வந்து நல்ல குணமாகிடுவீங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு. ஸோ தனுசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றமில்லை குறைவில்லை கோவிந்தான் தான் சொல்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. குறை நிறைய ஆகிடும். நீங்கள் குறைன்னு மனசை நினச்சாலே உடனே நிறைவு தானாக வந்துடும். அனுகூலம் இருக்குது. எப்போதுமே குருக்கும் சுக்கருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. சுக்கராச்சாரியார் நீ கொடுக்குறியோ இல்லையோ வாழ்க்கையில் அசனைகள் நிறைய நான் வேணும்னு சொல்லிட்டு செவ்வாயை கை வச்சுப்பார். அதே குரு செவ்வாயை கை வச்சுன்னு சொத்துக்களை பத்திரமா பார்த்து புட்டியில் வைடா, வெளியில் சொல்லிக்காதரா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவார் செவ்வாய். இங்கே அவர் வந்து வசனையை கொடுத்து சம்பத்தி நன்னா அனுபவிக்க வைப்பார். ஆகா ஓகோ போஷ் வாழ்க்கை ஒரு நாளைக்காவது போக வாழ்க்கை மனுஷுக்காரன் வாழ முடியாது.
அதே சமயத்தில் சுக்கர சம்பந்தப்பட்ட அதே சமயத்தில் பட்டால் மிதுனமோ அதுவோ பார்த்தோன்னா அவனுக்கும் மாற முடியாது கலத்திரமோ. இந்த டக்கஃபார் வச்சுருக்காரு பாருங்க. இந்த 2 பேர் தனுசுக்கும் மீனத்துக்கும் இந்த அந்த உபயராசினால அந்த புதன் தான் இந்த காரணம். பொதுப்பாக இந்த புதன் அழகாக பேலன்ஸ் பண்ணுறத பாருங்கள். தனுசுக்கு மிதன புதன் தான். ஸோ வீட்டில் சொன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார், வெளியில் சொன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவார். அந்த கலத்தரம் சொல்லக்கூடியது. அதனால் எல்லா லைஃப்லேயும் நமக்கு ஒரு போதும்ன்ற ஒரு எண்ண உணர்வுகளை கொடுக்கறதோ மட்டும் இல்லை, திருப்தின்னு கொடுப்பார். போதும்ன்றது இல்லை, திருப்தி. போதுன்ற வார்த்தையே நம்ம வரப்போகிறது இல்லை. அப்புறம் தானே திருப்தி. கஷ்டங்களை இது கொடுக்குறேன், இன்னும் போட்டு கொடுக்கட்டமாக கேளுங்க, ஐயோன்னு ஓடுவான். அதே பணம் கொடுக்குறேன், பொருள் கொடுத்து சொல்லுங்கள், பொருளோ பணமோ பந்தஸ்தோ எல்லாம் ஐயோ கொடுத்துட்டே வா அப்படின்னு மாதிரி. நம்மளுடைய ஆசைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த போதும் நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற அந்த தனுசுக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயும் மங்களமாக குடும்ப விருத்தியாகும். அதே என்ன குடும்ப விருத்தினா என்ன? பசங்க ஜென்ரேஷனில் பசங்கள்லாம் பெரிய விளையாடுவாங்க, படித்து பெரிய விளையாடுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி பேரம் பேத்தம் நிறைய வரும், விருத்தி வரும். அந்த விருத்தி இன்னும் ஒரு வீடுக்கு 2 வீடு ஆகும். அந்த பசங்களுக்கு சொத்துக்கள் விரியாகும், தோட்டங்கள் இதெல்லாம் நிறைய அந்த விருத்தி அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால் இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு பயன்படுத்தும்படி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாம் அனுகூலமான இருக்கும். உடம்பில் நோய் நோட்டம் எல்லாம் காணாமல் போயிடும். எப்படி தூக்கத்தில் இருந்த உடனே நம்ம டக்குனு பூமி விழிச்சு ஆகா விடிஞ்சாச்சின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் விடியலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களின் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பங்குனி மாதம் ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஏதோ சொல்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. இந்த பங்குனி மாதம் நான் சனிக்கு முன்னாடியே சனி மகரம் கும்பத்துக்கு மாத்திரம் பொற்காலம் சொல்லியிருக்கேன். இப்போது நிறைய இது உண்மையிலே வருஷம் முடிய போகிறது இல்லையா? பங்குனி மாதம் பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். இந்த மகரத்தினுடைய தன வீட்டில் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு. புதன் வக்கரமாகி தானாக கீழே கூட உட்கார்ந்துருக்காரு. மீனத்தில் இருக்கிற ராகு இங்கே வரப்போகிறாரு முன்னபடியே அவர் தெரியும் போல் இருக்குது பகவான். மீனத்திலேருந்து ராகு இங்கே வந்துட்டாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவனாவது மாஃபியா கும்பலை கூட வச்சுக்க முடியுமா? பயம்தான். சனீஸ்வரர் அந்த சாமர்த்தியம் இல்லையே உங்கள் ராசிநாதருக்கு. அதனால் பயம். அதனால தான் புதன் கூட உட்கார்ந்துருக்கார். அவர் அனுகூலம் பண்ணுவார். ஆனால் அதே சனி 1 வருஷம் கழித்து தான் போகிறார். ஆனால் ராகு போயிடுவான், கவலைப்பட வேண்டாம். மகரத்துக்கு வந்துடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். அது வரைக்கும் சனீஸ்வரர் என்ன பண்ண முடியும்? ஸோ ராகு கூட இருக்கக்கூடிய ராகு, இந்த மீனத்தில் ராகு கீழே இறங்கி வர காலம் சித்திரை மாதம் வரக்கூடியது, புது வருஷம். அதனால் நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரர் ராகுவோடு இருக்கிறதுனால செக்யூரிட்டி தான் உங்களுக்கு உண்படுத்து. தன வீட்டில் உட்கார்ந்தா செக்யூரிட்டி இருக்கோமோ இல்லையா? அதனால் நல்லது இல்லையா? அதனால் அந்த தன வீட்டில் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கு, எங்கள் ஆளுக்கு சாமர்த்தியம் போகாதே அப்படின்னு நினைக்காதீங்க. கும்ப வீடு அங்கே செவ்வாயினுடைய சமைப்பு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நேரடியாக கலரில் உட்காந்து 8ஆம் பாறையை பார்க்குறார். இப்போ சப்தம பாறையே உண்டு. சப்தம பாறையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு மகரத்தை. இருந்தாலும் செவ்வாயினுடைய 8ஆம் வீடையும் பார்க்குறாரு பாருங்கள். இப்போ வெல் ப்ரொடெக்டட். சனியினுடைய 2 வீட்டுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துருக்காரு செவ்வாய் இல்லையா? அதனால் கவலைப்பட தேவையில்லை. அந்த குரு ரிஷபத்தில் உட்காந்து குருவும் சுக்கிரனும் ராசி பரிவர்த்தனை பண்ணுறதுனால எங்கே பாருங்கள் மகரத்துக்கு 3ஆம் வீரியஸ்தானத்தில் சுக்கிராச்சாரியர் உட்காந்துருக்காரு. தானாக உட்கார்ந்தால் வேற சுக்கிராச்சாரியர் 3ஆம் வீட்டுக்கு லாய்க்கப்படாது. எப்போதும் வீரியஸ்தானம் வீரியமாக இருக்கணும், செயல்படணும். அந்த அங்கேயே புத்தியை பயன்படுத்தணும்னு நினச்சின்னா என்ன பண்ண முடியும்? அதனால் வீரியஸ்தானத்தில் லாய்க்கப்படாது தான் சுக்கிராச்சாரியர் கூட யார் உட்காந்துருக்காங்கன்னா பங்குனி மாதம் சூரியன் உட்காந்துருக்காரு. சூரியன் உட்காந்துருக்காரு அப்படிங்களா? மகரத்தினுடைய 8ஆம் வீட்டு அதிகாரின்னு சொல்லக்கூடிய சூரியன். சூரியன் முதலாளி தொழிலாளி ஒரே மாதிரி ஆக முடியாது. வெயிட்டு இருக்க கல்லும் பொருளும் ஒன்றாகுமா? ஆகாது இல்லையா? அந்த வெயிட்டு தகுந்த மாதிரி பொருள் வேணுன்றதுக்காக தான் அந்த வெயிட்டு வைக்கிறோம் கல்ல. அதே மாதிரி தான் பொருள் உங்களுக்கு வேணும்னா உங்களை நீ ஒத்திக்கணும். நான் அப்படியே உழைப்பாளியாக இருந்ததுனாலே மற்றவங்க தான் பிழைக்க முடியாது. உங்களுக்கு இந்த உழைப்பு பயன்படாது. அதனால் நீங்கள் முதலாளியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த முதலாளியை மாறி உட்கார்ந்துருக்காரு.
சுக்கராச்சாரியார் குரு மாறி உட்கார்ந்தது காரணமும், செவ்வாயை கொண்டு உட்காந்து 2 வீடையும் பார்க்க வச்ச காரணமும், நீங்கள் லெவலில் பெரிய லெவலில் ஆகணும், உழைப்பாளி முதலாளி இன்னும் 4 பேருக்கு உழைக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும், சம்பாதிக்க கொடுக்கணும், அவனு பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்படி தான் இருக்குது நெட்வொர்க். அதுதான் ராகு உட்கார்ந்து நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நீ கவர் பண்ணி நீங்களும் இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகலாம். உழைப்பாளியே முதலாளி ஆகணும்னு ஒரு இந்த இதில் எழுதியிருக்கார் பகவான். அதனால் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக இண்டஸ்ட்ரியெலாம் ஃபார்ம் பண்ணிவிங்க, சிறு தொழில் ஆரம்பிச்சிருந்து பெரிய லெவலில் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகம் போகக்கூடிய அளவுக்கு பணம் ரொட்டேட் ஆகும். போட்டால் பணம் 4 மடங்கு எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்தது போகும். நம்ம ஊர் சிஸ்டமே பணம் போட்டால் நஷ்டமானால் மேலே போட மாட்டாங்க, அதை எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் போடுவாங்க. இதுதான் நம்ம சிஸ்டமே. சிறு குறு தொழில்கள் தான் அதிகப்பட்டோம், நடுத்தர தொழில்கள். இந்த தொழில்கள்னால் நல்லா டெவலப் ஆகி மல்டிநேஷனல் லெவல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்தாச்சு. அந்த மகர நெடு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் உடனடியாக புரிஞ்சுட்டு உடனடியாக அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன் தான் மாதிரி பணம் உங்களுக்கு நிறைய வரும், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும், டிமாண்ட் நிறைய, சப்ளை நிறைய வரும். அதனால் நீங்கள் பெரிய கூட்டு தொழில் மாதிரி ஆரம்பித்து சம்பாதிக்கும். இந்த விஷயத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம மேலே மேலே வரணும்னா உழைப்பு தான் நம்ம நாட்டுக்கு மெயின். மற்ற சாமர்த்தியமாக செயல்படுத்த அந்த அறிவு கிடையாது, அந்த சரி நம்மக்கிட்ட இல்லை. நம்மளை ஏமாற்றிப்போம், அவ்வளோதான் தெரியும். சாமர்த்தியம் வாழ தெரிஞ்சால் ஏன் இப்படி இருக்க போகிறீங்க, வெளிநாட்டு சம்பாதிக்க போகிறோன்னா இல்லையே. அதனால் இந்த அமைப்பெல்லாம் நிறைய கூடி வந்திருக்கு இந்த மாதத்தில். அதுதான் சுக்கிரனும் குருவும் வீடு மாற்றியதுக்கு காரணமே அதான். செவ்வாய் கடகத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு பேடிங்க. உட்கார்ந்தா தான் புத்தி வரும். அந்த பார்க்கக்கூடிய சனியை தொடர்பு கொள்ள வரும். சனியை மறைமுக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு தான் 8ஆம் வீடு பகுதிகள் பார்வை. அந்த சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். கூடயே புதன் வந்திருக்கார். புதன் தான் வியாபார தந்திரி. இந்த வியாபார நோக்கத்தில் புத்தியோடு பயன்படுத்தினா வக்கரமானதான் புதனுக்கு வரும். அந்த சாமர்த்தியத்தோடு செயல்படுறதுக்கு தான் அந்த சனியோடு உட்கார்ந்துருக்கார். சனிக்கு உழைக்கத்தான் தெரியும், அந்த விகல்பமான புத்தியெல்லாம் கிடையாது. அப்படியா அந்த சந்தர்ப்பங்கள் பார்த்து பேசவும் தெரியாது. இதெல்லாம் வியாபாரிக்கு ஒரு குறை. அதுதான் புதனே உட்கார்ந்துருக்கார். ஆக மட்டும் நீங்கள் மகரத்தினுடைய தன குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளும் மறுபடியும் ஜாயின் ஆகிடும். தெரிஞ்சதெல்லாம் சேர்ந்துடும். உறவுகள் கை கூடும், பொருள்கள் தானாக வரும், விளைபொருள்கள் நிறைய வரும், மகசூல் கூடும். அந்த மாதிரி சின்ன தொழிலாக இருந்தாலும் விருத்தியாகி 4 இடத்துல ஒரு பின்னு பண்ணுவான். பின்னு இந்த பின்னு அதெல்லாம் சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன தொழில் அதெல்லாம் நன்னா எடுத்து பெரிய லெவலுக்கு ஆகும். அதனால் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே மல்டி நேஷனல் அளவுக்கு போகிற அளவுக்கு பெரிய கம்பெனிகளாகும், விஸ்தாரணமாகும். இப்போ வியாபார வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுப்பீங்க. இதெல்லாம் அமைப்புகள் வருது. ஸோ இந்த ஒரு பொண்ணில் சாப்பாடு பொருள், இந்த லைஃப் ஸ்டாக்கு அது என்னம்மா சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு, அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான். நல்லா பயன்படுத்திக்குவாங்க. இந்த வாட்டி ஒரு குடும்பத்தோடு ஒத்துமையாக இருந்தான்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ வெளி தொடர்பை கூடவே கூடாது, உங்கள் மனுஷங்களை கூடயே வச்சுன்னு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் லைவு ஒரு ஃபேமிலி விருத்தியாகவும். நாளைக்கு பொண்ணு புள்ள கல்யாணம் பண்ணுறது அந்த லெவல்லே நமக்கு போனால் கலாச்சாரத்தின் அமைப்பு நன்னாக இருக்கும், நம்ம சந்தோஷம் இருக்கும், பொருள் நிறைய கொடுக்கும். தானம் பண்ணாலும் நிறைய நம்ம பொருட்கள் தானம் பண்ணிக்க போகிறீங்க. வியாபாரம் நம்ம உடனே அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போகக்கூடாது, ஒரு நிலைக்கு தான் சொல்கிறது. இது பற்றி நல்ல இன்கம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. இல்லைன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போனால் துருண்டு சம்பாதிச்சு மேலே எப்படி சம்பாதிக்க முடியும்? நீங்கள்லாம் உழைச்சி சம்பாதிச்ச அளவுக்கு பிஸ்னஸ் சம்பாதிச்சா தான் 4 பேர் வேலைக்கு போக முடியும். அது மாதிரி அமைப்பு தான் அமைப்பு வச்சுருக்காரு. இந்த மாதம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடையாது. இத்தனை ஒரு 30-60 வருஷத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், ஒரு சர்க்கிள் மாதிரி இதே தான் வரும். இது வரும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. நீங்களும் உலகளவில் பார்க்க வேணாமா? நானும் உலகில் போகிறேன், டூர் போய்ட்டு வந்தால் போகாது. என்னுடைய இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கணும் சம்மந்தப்பட்டது. அப்படி தான் வியாபாரம், ட்ரேடு, கடலுடன் வியாபாரம் அந்த காலத்து சொல்லுவாங்க. இப்போ சர்வசாதனம் போச்சு, நெட்வொர்க் இருக்கிறதுனால. ஆள் கம்ப்யூட்டரில் நாலேஜ் வரணும். சனி தொடர்பு இல்லைன்னா முடியாது. எல்லா அஸ்திரங்களும் சனி தான். சனீஸ்வரன் தான் அஸ்திரத்திலேயே பொறுப்பு. இது அஸ்திரம் கம்ப்யூட்டர்ன்றது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஆக மொத்தம் ட்ரேடு லிங்க்கு எல்லாம் இன்டர்நேஷ்னல் லிங்க் எல்லாம் நிறைய கிடைக்கிது இந்த மாதத்தில்.
பணத்துக்கு போடுறதுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அது பிரகாரம் பயன்படுத்திக்கோங்க. ஒரே நாளில் பணக்காரன் ஆக முடியாது. ஒரே நாளில் பணக்காரன் அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும்போது ஏன் ஆக முடியாது? இட்ஸ் நாட் எ ஜோக். லாட்டரி டிக்கெட் வாங்க போகிறது இல்லை. நீங்கள் அந்த உழைப்பை தக்க நேரத்தில் பயன்படுத்தும் போது அந்த ஆர்டர் பேக்கேஜ் பார்க்கும்போது அந்த அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினா தான் உங்களால் வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு அமைப்பை கொடுத்துருக்கான். உங்களுடைய செய்ய வேண்டியது குடும்பத்தை ஃபுல்லாக அரவணைச்சிக்கணும், உறவுகளை அரவணைச்சிக்கணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் பண்ணிக்கணும், ஒருத்தர் தொழில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது போதும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் ஒரு ஒற்றுமை கை கொடுத்தா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயமே கை கொடுக்குற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அப்படியே என்ன அர்த்தம்? நீங்கள் உறவுகள் கை கொடுத்தான்னா எல்லாமும் தானாக வருன்றது தான். வீடாக மாதிரி சுக்கிரனும் குருவும் உட்கார்ந்துருக்காங்க. இதுவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பங்குனி மாதத்தில் அக்கௌண்ட் சரி பண்ணுறீங்க, நிறைய ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு. கஷ்டப்படாமல் சேவ் பண்ணி உங்களை புத்தியாக செயல்படுறதுக்கு கூடயே புதன் இருக்கார், சனீஸ்வரர் இருக்கார். இதெல்லாம் வரும்போது இந்த புதன் பாக்யாதிபதி மகரத்துக்கு இல்லையா? சப்தமாதிபதி சொல்கிறக்கூடியவர் சந்திரனாக இருக்கலாம், அதே 6ஆம் அதிபதி இருக்கலாம். 6ஆம் அதிபதி பாக்யாதிபதி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி, 7ஆம் வீடு சந்திரன் தான் ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும். அது சரி, அந்த 9ஆம் வீடு பாக்யாதிபதி தான் அதே புதன் தான். அதே புதன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள். 6க்கும் 9க்கும் கவலைப்படுறதில்லை. ஸோ அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கார், இதெல்லாம் கொடுத்துருக்கார். சுக்கராச்சாரர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. 10ஆம் வீட்டு அதிகாரி சுக்கராச்சாரர், அவரே நேரடியாக மாற்றி இங்கே வந்து உட்காந்து இவ்வளோ பண்ணியிருக்கும் போது வீரியஸ்தானம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 3ஆம் வீடு கை வச்சோன்னா ஸ்டார்டிங் முடியணும், நல்லபடியாக முடிஞ்சு சௌபாக்கியங்கள் கொட்டணும். அதுதான் சௌபாகிய இனங்கள் நிறைய கைகூடி வருதுன்று தெரிஞ்சு போச்சே. அப்போ என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு? ஸோ பிஸ்னஸ் ஆங்கிள் பொறுத்தவரைக்கும் சரி, குடும்பத்தில் சரி, வீட்டுக்கு விளக்கேற்றுக்கிற ஒரு பொண்ணு வந்தாலும் சரி, மகாலட்சுமி இதெல்லாம் வந்து அமைப்பு வந்திருக்கு. குழந்தை குட்டியே இல்லை சொல்கிறவங்கள குழந்தை குட்டி கண்டிப்பாக உண்டாகும். பத்திரமா கருவு வளர்ச்சியில் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது அதான் ஸ்டேஜ். அவளெல்லாம் தங்கி குழந்தை குட்டி பிறக்கும், பிரச்சனை இல்லை. ஒரு டாக்டர் செலவு கொஞ்சம் குறையும். நம்ம பயத்தில் தான் அதிகம் டாக்டர்கிட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பயம், அது இது காரணம் இப்படியோ அப்படியோ, அவங்க அதுக்கு மேலே இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னவோ பண்ணுவாங்க. சரி, இதோ அவன் எந்த விஷயமானாலுமே பயம், அலட்சியம், வேதனை ஆயிடுமோன்றது, இது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு, எதிர்பார்க்குறது. இப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது, இப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது? இவர் சொல்லிட்டாரு, என்னமோ பணம் கொட்டப்போ அப்படின்றாரு. இதை போட்டால் பணம் வருமா, எடுக்க முடியுமா, நமக்கு நாளை ஏமாற்றிட்டு போக மாட்டானா, சைபர் கிரைமில் மாட்டி நாசம் பண்ணிட்டு போகிறவனே, இப்படிலாம் இருக்கே, இதெல்லாம் இருக்கே, உண்மையிலே வருமா? இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் விட்டுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் தொழில் ஆரம்பிங்க, நல்லா சம்பாதிக்க முடியும். வெரி டைம் டு ஆப்பர்ச்சுனிட்டி கெட்டு. என்ன குரு வந்து கிழக்க போகிறார், மிதக்க போகிறார், அஸ்தமான மாறா சுக்கரனை அப்படிலாம் ஆயிரத்தி நாங்கள் கலக்க எழுதுவோம். அதை பற்றிலாம் கொஞ்சம் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஜோடியாக் பெல்ட்டில் இந்த அமைப்பை கொடுத்துருக்கான்னா கிளியர், அவ்வளோதான். வந்து இங்கேருந்து போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். விஸ்ட்டு பகவான் கூட இருக்கான், கவலை அப்படின்னு சொல்லிக்கணும். சொல்லினாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை கரெக்டாக இது அமைப்பை வரும்போது பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டினா ஒன்றுமே வருதுன்றது நெக்ஸ்ட்டு எப்போ வரான்னு சொல்ல முடியாது. சொல்லி இந்த அமைப்பில் நீங்கள் எல்லாத்தையும் சாதனை பண்ணலாம். நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்தோம் சொல்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் நாங்கள் உயர்ந்தோம் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வந்தாச்சு அப்படின்னு சொல்கிற நாள் இந்த பங்குனி மாதம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.